அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகம் முழுவதும் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பெஷலான வாரம், ஹோலி வீக் அப்படிம்பாங்க, இல்லை புனித வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மாண்டி தர்ஸ்டே, ஒரு பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது? ஆக்சுவலாக இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார், இருந்தார், வாழ்ந்தார், 30 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார். 3 ஆண்டுகள் தன்னுடைய போதனையாலும் சாதனையாலும் செய்த புதுமைகளாலும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நன்மைத்தனத்தாலும் பலருக்கு நல்லதை செய்தார். இவர் நல்லது செஞ்சார் பார்த்தீங்களா? இதுதான் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக அமைஞ்சது. யாருக்கு பிரச்சனையாக அமைந்தது? அந்த காலத்தில் லா, சட்டம், அதை கையில் பிடிச்சிக்கிட்டு மறைநூல் அறிஞர்கள், சபை மூப்பர்கள், தலைமை குருக்கள், இவங்கெல்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு அநியாய வரி வாங்கிக்கிட்டு மதத்தின் பெயரால் தவறான கொள்கைகளை சொல்லிட்டு ஒரு மாதிரி அடக்குமுறையில் அடக்கி வச்சுருந்தாங்க. நம்மால் வந்தார் இல்லையா, இவர் பேசின வார்த்தைலாம் வெடிகுண்டு மாதிரி வெடிச்சுது. அதிகாரத்தில் பேசல, ஆணவத்தில் பேசல, அன்பாக பேசினார். இவரை போல சைக்காலஜிஸ்ட் யாருமே கிடையாது. உள்ளத்தை பற்றி, மனசை பற்றி, எண்ணத்தை பற்றி, சிந்தனையை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறார். செயலால் செய்வது பாவம் அல்ல, சிந்தனையால் எண்ணினாலே அது பாவம்ங்கிறார். உள்ளம் ஏன் உடைந்து போகிறது, மனம் ஏன் நொந்து போகிறது, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறார். மனசில் தூய்மை இருக்கணும், வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், நல்லது செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அவர் தான் அதான் சொன்னார். கடவுளுடைய விருப்பம் இதுதான், இதை செய்யுங்க. சட்டத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு தவறுகளை செய்யாதீர்கள். சட்டம் தேவைதான், அதே சமயத்தில் சட்டத்தை மீறிய ஒரு மனிதநேயம், அன்பு தேவைன்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு போதிச்சார். பல பேரை இறந்தவங்களையும் உயிரோடு எழுப்பினார், முடமானவங்களை நடக்க வச்சார், பேச முடியாதவங்களை பேச வச்சார், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தாரு. ஸோ இந்த செயல்கள்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அறிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். நான் தான் கடவுளுடைய மகன் அப்படின்னார். எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் வேறுபாடு கிடையாது, நானே கடவுள், நானே தந்தை, தந்தையும் நானும் ஒன்று தான், பிரித்து பார்க்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். இதுதான் அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இது யார் புதுசாக வித்தியாசம் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த குருத்து ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, பாம் சண்டே, தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. தாவீதின் மகனுக்கு ஓசான்னாங்க. அப்படி தூக்கி கொண்டாடிய உலகம் தான் 4 நாள் கழிச்சு அவனை போட்டு தள்ளுன்றாங்க அவர். ஸோ இன்னைக்கு தன்னுடைய இறுதி உணவு, லாஸ்ட் சப்பர், தன்னுடைய சீடர்கள் தன்னோடு 3 ஆண்டுகள் உண்டு உறங்கி குடித்து மகிழ்ந்து வாழ்ந்தவர்கள் சீடர்கள் 12 பேரை உட்கார வச்சு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், இதுதான் நம்முடைய கடைசி சாப்பாடு. அப்போ தான் எடுத்து சொல்கிறார், இந்த பிரெட்டை காமிச்சு இதுதான் என்னுடைய உடல், இதை நினைவாக செய்யுங்கள்ன்றார். அதுதான் ரெகுலராக பண்ணுறாங்க. அந்த ஒரு நற்கருணையை ஏற்படுத்திய நாள். அவருக்கு அந்த துன்பக்களங்கள்லாம் தெரியுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அழகாக தன்னுடைய சீடர்கள் 12 பேரை உட்கார வச்சு அவங்களுடைய பாதத்தை கழுவுறார், கால்களை கழுவுறார். இதில் ஒரு சின்ன வரலாற்று உண்மை. அந்த காலத்தில் ரோம பேரரசில் என்ன பழக்கம்னு கேட்டால், அடிமைகள் இருப்பாங்க, வீட்டு வேலை செய்வதற்கு அடிமைகள் இருப்பாங்க. வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்ற பொழுது, உறவினர்கள் வருகின்ற பொழுது, முக்கியமான கெஸ்ட்லாம் வரும்போது அவர்கள் கால்களை கழுவி சுத்தம் செய்ய வேண்டியது அடிமைகளுடைய வேலை. இங்கே இயேசுநாதர் ஒரு குரு, ஒரு சீடர், கடவுள், கடவுளின் மகன், எல்லா பொறுப்பும் இருக்குது. இங்கே தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு. தாங்கிட்ட இருக்க 12 சீடரையும் உட்கார வச்சு, நீ உட்கார, உன் காலை நான் கழுவுறேன்ப்பா, 2-3 பேர் வேணான்றாங்க. ஆனால் இருப்பா, ஐ சுட் செட் an எக்ஸாம்பிள் அப்படிங்கிறார். இதை விட லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது. பணிவு இருந்தால்தான் தலைமை பதவியில் இருக்க முடியும், தலைமை பண்பில் இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான ஒரு தலைவர். சீடர்களுடைய காலை கழுவி முத்தமிடுகிறார். எவ்வளோ ஒரு பணிவு! எல்லோரும் சமம், யாரும் யாருக்கு இழைத்தவர்களும் இல்லை, சளைத்தவர்களும் இல்லை. ஒரு சமத்துவத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர். அப்புறம் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, உலகமெங்கும் நற்செய்தியை பரப்புங்கள் அப்படின்ற அதன் வழியாகத்தான் இன்று குருக்கள் எல்லாம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாருடைய கிறிஸ்தவங்க வீட்லேயும் அந்த லாஸ்ட் சப்பர் படம்லாம் இருக்கும். ஸோ அதை வைக்கிறோம், அது சம்மந்தமாக அந்த யூக்ரிஸ்ட்லாம் வாங்குறாங்க, ரைட்டு, எல்லாமே இன்றைக்கி இந்த சடங்குகள்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கும். இதெல்லாம் எங்கே என்னத்தை காட்டுதுன்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் பணிவோடு இருக்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். அந்த இறைவன் தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு, சாப்பாடாக கொடுக்குறாரு. என்னை வாங்கி சாப்பிடுன்ற, நான் தான் உனக்கு உண்மை, அதான் ஆன்ம உணவுன்னு பேர். ஃபிசிக்கல் ஃபுட்டு கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. ரைட், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை வாங்குறாங்க, டெய்லி மாசுக்கு போங்கிறாங்க, நன்மையெல்லாம் வாங்குகிறோம். வெதர் இட் பிரிங்ஸ் எனி சேஞ்ச். அதை வாங்கினதுக்கப்புறம் எல்லா சர்ச்சிலையும் ஒரு ப்ரேயர்லாம் சொல்லுவாங்க. இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் நோய் இல்லை, இது இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், இது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் நல்லது செய்ய உதவுகிறேன். அது உண்மையான ப்ரேயராக இருக்கும். டெய்லி அது ஒரு சடங்கோடு நடந்து விடக்கூடாது.
ஸோ இன்றைக்கு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை முறை பின்னுக்கு போய்விட்டது. நான் சொல்வதெல்லாம் இது எல்லோருக்கும் பொதுவான நியதி. அருமையான தலைமை பண்பை பணிவு மூலம் உணர்த்திய தலைவர் அவர். குருத்துவத்தை ஏற்படுத்திய நல்ல மகான், தன்னையே உலகிற்கு கொடுத்த மிகப்பெரிய தியாகி. ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடியவர்கள் வியாழக்கிழமை தூற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மீட்புக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அற்புத தலைவர். ஸோ இந்த ஒரு நல்ல நிகழ்வு நம்முடைய மனங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சட்டங்களை தாண்டி அன்பையும் மனித நேயத்தையும் கருணையையும் போதித்தார். எனவே வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம் உள்ளம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கொள்கைகள் எல்லோருக்கும் பொருந்தும். அவர் பேசிய மொழி அன்பு மொழி, அவர் காட்டிய வழி கருணை வழி. அன்பின் வழியில் கருணையின் வழியில் அனைவரையும் நேசிப்போம். வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்தோடு மனிதர்களாக நல்லவர்களாக வாழ்வோம். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டாக அமையும். சடங்குகள் அவசியம், அதை தாண்டி வாழ்க்கை முறையில் மாற்றம் அவசியம். உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கை மாறட்டும். நன்றி.